ஹலோ காய்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது 2 players கேம். நானும் என் தங்கச்சி விளையாட போகிறோம். ஃபஸ்ட்டு என் தங்கச்சி சூஸ் பண்ணிருக்கா. டவர் பாக்ஸ் டவரா? ஓகே, பாக்ஸ் டவர் அதான் வந்திருக்கு. 2 players இருக்கும். என்ன பண்ண க்ரீனு, இது அது ப்ளூ. பாக்ஸ் டவர் கட்டணும். ஐயோ சீக்கிரமாக வருது. கைஸ் போச்சு. ஐயோ இது ரொம்ப மோசம். மூணாவதா? அதுக்குள்ளே மூணாவது கிட்டா கைஸ் நாலாவது. நாலாவதா? மூணாவது அஞ்சாவது தாண்டிட்டியா? இப்போ இதெல்லாம் போகக்கூடாது. தாண்டிட்டேன். எனக்கு ஆறாவது வந்துட்டு நான் வினாயிட்டேன். ஓகே, அடுத்த கேம் போகலாம் காய்ஸ். ரொம்ப ஆடு போடுறாங்க. மோர் பிக்ஸு. இப்போ நான் சூஸ் பண்ணும் பலூன். கிங் ஆஃப் பேர்ட்ஸ், கிங் ஆஃப் பால்ஸ், பபுள், வால்கேனோ கேள்விப்பட்டிருக்கானே. ஓகே, நம்ம பபுள் தான் பண்ணிருக்கோம். ஓகே, இங்கே பாருங்கள். பிளேயர் 1 பாட்டு எம்டி தவக்கல. அது இல்லை, பிளேயர் 1 பிளேயர் 2 வருது. நான் தான் கரடி. பபுள் ஒன்றும் போல. இருங்க அழுத்தாது. அப்படியே அழுத்திக்கிட்டே இருக்கணும் போல. இப்போ எப்படி இது? நம்ம டச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். டச் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் வரும் போல். பாட் 2 வின்னா காய்ஸ். பிங்க் அண்ட் ப்ளூன்னு ஒரு இது வச்சுருக்கேன். பிளேயர் 1 ஸ்டார்ட் 2 players. இப்போ நான் தான் பிச்சு பிங்க் என்ன பண்ணுன்னு தெரியல. நான் இதே வாங்க சொல்லியிருக்கேங்க. அதை வாங்கிட்டேன். இப்போ என்ன செய்யணும்னா கெடு ஏதோ வர்ற மாதிரி இருக்குது உனக்கு. அவ்வளோதான் 2 பேருமே நான் வாங்கணும் போல. ஓகே காய்ஸ், இப்போ லாஸ்ட்டாக பண்ணணும். இதுக்கெல்லாம் வேலை சொல்லிக்கிறேன். இதோ வந்துட்டு சுத்தம் காய்ஸ். புதுசாக இருக்குது காய்ஸ். நான் தான் இப்போயும் இங்கே போய் சாவி வைக்கிறேன். நான் மட்டும் பண்ண தெரியுமா? ஏதோ செய்யணும். எனக்கு அடுத்த வந்து இங்கே எனக்கு ஆன் ஆகிட்டுருக்கா. அவ்வளோதான், நானும் வாங்கிட்டேன். இது ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷம் இருங்க, லெவல்ஸ் பார்ப்போம் காய்ஸ். இப்போ அது ரொம்ப மோசமான கேமு. ரொம்ப ஆட் வந்துச்சு. இப்போ என் தங்கச்சி தான் வந்து அதுன்னு ஏதோ ஒன்று கேம் சூஸ் பண்ண போகிறோம். நம்ம முக்கியமான கேம் எடுத்திருக்கேன். என்னன்னா ஐய காய்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுது. நான் தான் ஃபஸ்ட்டு. நான் வந்து ப்ளூவா ரெட்டான்னு தெரில. நீ தாண்டா. ஐயோ சாரி காய்ஸ். மாட்டிக்கிட்டியா? ஐயோ எப்படா பாரு. நான் தான் ரெட்டு. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு பார்த்தனே. பூவா ஸ்பெய் பட்டாம்பூச்சி முன்னாடி ஒன்றுதே இருக்கு. சரி, ஃபுட்பாலு, கேமரா, ஃபுட்பாலு. நம்மளுக்கு ஒரு பாயிண்ட்டு. நம்ம ரெட்டு தானே? ரெட்டு தான். வித்தியாசமாக இருக்கா? இது ஒன்று ஆரம்பிக்கணும். சரி, என்ன சார் இதே ஆன் பண்ணிக்கிட்டு இருக்க? சரி, அதுக்கு எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கா. பூ ஐயோ அடி ஐயோ பார்த்து 2 போயிட்டு எடுத்துட்டாலே. இப்போ நான் 2 தடவை விளாடுவேன். இப்போ ஐயோ போச்சு காய்ஸ். 2 காய்ஸ். சரி 2 பாயிண்ட் தானா? நம்மளும் 2 பாயிண்ட் தான்.
கப்பல் பட்டாம்பூச்சி ஏன் பார்த்தனே சேம் பாயிண்ட் வண்டில் எனக்கு இது சந்தேகம் இதை ரன் பண்ணுவோம் 5 பாயிண்ட்ஸ் கப்பல் ஐயோ அது போடி அதை அவன் எடுத்துட்டான் கேமரா இங்கே காரு ஐயோ காரு ஸ்பீஸ் ஐயோ ரைடாடே மோசம் இல்லை நான் தான் ப்ளூன்னு நினைக்கிறேன் காய்ஸ் நான் தான் ப்ளூ குழப்பாண்ணா நான் தான் ப்ளூ 2 பேர் எடுத்துருக்கேன் பாருங்க மண்டப் ஏய் 2 பேரும் இல்லை எனக்கு புரியல ஒரு நிமிஷம் வெயிட் கைஸ் மக்களே ஒரு பெரிய ப்ராப்ளம் அது எனக்கு இப்போ தான் தெரிஞ்சிருக்கு ப்ளூ இப்போ நான் ப்ளூ ரெட்டு இப்போ சிவகன்யா இப்போ நான் இப்போ விளையாடுறேன் ப்ளூ சூப்பர் இப்போ வினாயிட்டேன்னா திரும்பி நான் தான் அதனால தான் இப்போ தானே குழப்பாயிட்டு ஓகே இப்போ ரெட்டு ஓட்டத்தில் ரெட்டாக காட்டுறா அதான் காட்டுதா ஓகே காரு வந்திருக்கு ஏன் நீ சீட்டு கட்டு இங்கே பார்த்தனே போச்சுடா இது இங்கேயே பார்த்தேன் இது ஃப்ளைட்டா கப்பல் ஐயோ போச்சு எல்லாம் போச்சு காடு போல காடு இங்கே திரும்பி காடு தப்பாக போயிட்டு இங்கே எடுத்துனேன் கரெக்டு ஆஹா போச்சுடா ஃப்ளைட்டு தானே இங்கே தான் இங்கே நான் காடு இங்கே பட்டாம்பூச்சி இதை அப்பயே எடுத்துட்டேன் அப்பயே எடுத்துட்டாரா ஃப்ளைட்டு கேமரா எடு ஐயோ போச்சே ஃபுட்பாலை மட்டும் எடுத்துடாதடி அப்பா எங்கே நீ சீட்டு கட்டி எடுத்துக்கிட்டு இருக்க ஓ போச்சு இங்கே இருக்கிறா ஸோ தப்பு ஐயோ போச்சு கைஸ் வெய் இப்போ சிவதனி தான் ரெட்டு தானே போச்சு எப்படியோ உனக்கு லக்கா இருந்துட்டு அடுத்து இப்போ நம்ம தான் ஐயோ சூப்பர் 3 ஏரோப்ளேனு என்னன்னு பார்ப்போம் காரு என்ன லக்காடா அவ்வளோது லக்கு தான் ஆஹா இது மட்டும் பக் ஆகிட்டே இது என்னன்னு பார்ப்போம் கேமரா நான் தான் பண்ணணும் ஐயோ போச்சு சரி எப்படியோ ஒரு 3 பாயிண்ட் தான் எடுத்துப்பேன் படிச்சுக்கோ போச்சு எல்லாம் போச்சு பரவாயில்ல நம்ம தான் வின்னு எப்படி வந்துடணும் நம்ம தான் வின்னு காய்ஸ் இப்போ நான் தான் சூஸ் பண்ணும் செஸ்ஸுக்கு என் கூட ஒரு ஆட்டம் வரையா செஸ் வா காய்ஸ் செஸ்ஸு முடிவு பண்ணியாச்சு நான் தான் வெயிட்டு வெயிட் அடிக்கலாம் தெரில நான் கொஞ்சம் செஸ் விளாடுவேன் கொஞ்சம் இல்லை செஸ் பிளேயரா ஆமாம் ஐயோ அப்படியே போய் ஐயோ காய்ஸ் பொய் சொல்கிறான் அவ்வளோதான் என் பாஸில் காலி என் பாஸ் எப்படியோ வாங்கிட்டேன் வெய் டைம் வேறு படிக்கிட்டு இருக்கு ஆஹா எப்படி தான் கண்டுபிடிக்கிறாங்க இது அழுத்தணுமா அழுத்தணும் தான் இல்லை படி இன்னும் 1 more minute காய் அவ்வளோதான் முடிச்சுட்டு
முடிச்சிட்டுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், செக்மேட். இது காய்ஸ் ஒரே ஒரு கேம் என்ன வேணால் அவள் சூஸ் பண்ணிட்டோம். ஒரே ஒரு கேம் தான். ஒரே ஒரு என்ன வேணால் சூஸ் பண்ணு. செஸ்ஸு இப்போ தான் விளாட்டோம். என்ன வேணால் சூஸ் பண்ணலாம். சரி என்னது ஐயோ எல்லா கேமும் இருக்கு. என்னடா பார்க்கணும் காய்ஸ் சென்டர் ஆகிட்டாச்சு. ஓகேன்னு கொடுத்துருவோம். சூஸ் அ கேமு நீ தான் சூஸ் பண்ணும். சூஸ் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். மக்களே பர்கர் கேம். பர்கர் வாங்கணுமா? யாருக்கிட்டையாச்சும் செய்யணுமா? இல்லை எனக்கு புரியல இந்த கேமே. நான் தயவுசெய்து வெளில போயிடுவோம். ஓகே காய்ஸ் அவ்வளோதான். காய்ஸ் நாங்கள் அந்த கேமில் ஜெயிச்சிட்டோம். யார் ஜெயிச்சா? ஆமா கிழிச்ச அது கேமே வேணும்னு வெளில வந்துட்டோம். திரும்பி ஏதாச்சும் சூஸ் பண்ண போய் எடுத்து விட்டோண்ணா. சரி ஏதாச்சும் ஃபுட்பால் கேம் மணியா பாரு. கோலிகுண்டாம்ல கோல் குண்டு தான். சவுண்டு அதிகமாக இருக்கிறதுனால பேசவே முடியல. சரி 1 vs 1 தானே. வா இதுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது. நான் தான் ஃபஸ்ட்டு. ஓ சாரி இது அடிக்கணுமா? நான் ஒரு ஆள் தான் விளாட முடியும் போல. இழுத்தடி அதை அவன் சொல்கிறது தானே நானும் பண்ணுறேன். கிளிக் டு ட்ராக். ஓ சரி அப்புறம் ஓகே லைக் கையில் வச்சு வேண்டாம் அடிப்பான். ஓகே நான் பார்த்தேன். சென்டரில் அடிக்கணும். இழுத்து அடி. அவ்வளோதான். ஒரு கோல் கூட ஒன்று இவ்வளோ ஸ்பீடாக அடிக்கிறேன். ஆமாம் பிளேயர் 1 நான், பிளேயர் 2 மேலே போட்டிருக்கும் பாருங்க. இழுத்து அடி. இழுத்து விட்டுருக்கு. இதை இழுத்து எவ்வளோ ஸ்பீடாக அடிக்கணுமோ அவ்வளோ ஸ்பீடாக அடிக்கலாம் நீ. அவ்வளோதான். ஓகே இப்போ நான் பிளேயர் 1 எனக்கு தெரிஞ்சு யாருக்கும் ஒன்றும் இல்லையா? ஆமாம். இப்போ இது என்னது? புரியல எனக்கு. ஐயோ போச்சுடா. காய்ஸ் இந்த கேமு அதானே. இந்த கேம் வந்து எனக்கு ஒன்றுமே புரியாததுனால நான் பார்ட் 2ல் நல்லா பார்க்கலான்னு இருக்கேன். பாய் நான் தான் உங்கள் LB என்டர்டைன்மெண்ட் ஸ்டுடியோ. வெல்கம்.